நமஸ்தே. விசாரத் பூர்வாது மெயின் புக்கிலேருந்து இந்த டிப்பனியை உங்களுக்கு நான் எடுக்கிறேன். टिप्पणियों पेर जानकी। माँ जानकी को लेखक ने एक ममतामयी माँ के रूप में चित्रित किया है। அம்மாவை அம்மா ஜானகியை நம்ம எழுத்தாளர் ஒரு தாய்ப்பாசு மிக்க லேடியாக இதில் சித்தரித் பண்ணியிருக்காரு, मतलब சொல்லியிருக்கார்। उसे अपने बेटे के सिवाय अन्य किसी भी बात की जानकारी नहीं। அந்த ஜானகி அம்மாவுக்கு அவங்க பையனை தவிர வேறு எந்த விஷயமும் தெரிஞ்சுக்க விரும்புறதில்ல। ருச்சி பி நகினா இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேறு எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பவும் இல்லை, அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க। एक दिन लेखक ने जानकी से लाल के बारे में पूछताछ की। ஒரு நாள் எழுத்தாளர் ஜானகி அம்மாட்ட போயிட்டு பையன் லாலை பற்றி பூச்தாச்சு என்கொயரி பண்ணுறாரு। पर उसे अपने लड़के में कोई बुराई दिखाई ना दी। ஆனால் அவங்க பையன் மேலே எந்த தப்பும் அவங்களுக்கு தெரியல। लाल की निगरानी के बारे में लेखक के कहने पर भी ममतामयी माँ पर इसका कोई असर ना पड़ा। அந்த லாலை பற்றி பையனை பற்றி நிகரானி கண்காணிப்பு வச்சுக்கோங்க உங்கள் பையன் மேலே, ஆங்கில சர்க்கார் அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அவர் செய்கிற செயலை கொஞ்சம் கண்காணிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க। எந்த தப்பு என் பையன் பண்ண மாட்டான்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க। लाल और उसके मित्रों के कैद के बाद 1 साल तक मुकदमा चला। அந்த லாலுங்கிற பையனையும் அவங்க ஃப்ரெண்டுங்களையும் கைது பண்ணி 1 வருடமாக கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு। माँ ने अपना सब कुछ बेचकर उनको जेल से छुड़ाना चाहा। அம்மா எல்லாத்தையும் விற்றுட்டு பையனை எப்படியாச்சும் ஜெயிலேருந்து வெளிக்கொண்டு வரணும்னு நினச்சாங்க। लेकिन विदेशी सरकार उन्हें फांसी की सज़ा देती है। ஆனால் ஆங்கில கவர்மெண்ட் அவனுக்கு फांसी தூக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க। बेटे के अंतिम पत्र को हाथ में रखती हुई, பையன் எழுதின அந்த கடைசி லெட்டரை அந்த லேடி கையில் எடுத்துக்கிட்டு उनकी प्राण पैकेरू बेटे की तलाश में उड़ जाती है। ஒரு பறவை மாதிரி பையனை தேடி பறந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க। ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க।